வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்கே வித் லவ். ஆமாங்க, வித் லவ் மூவி ரிவ்யூ. இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒன்றும் பெருசாக இல்லைடா, இருந்தாலும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸஸ், ஹீரோயின் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிதுங்க அந்த பொண்ணு. மியூசிக், ஒரு சாங் சூப்பராக ஒர்க் ஆகிக்குது, பேக்ரவுண்ட் நல்லாவே இருக்குது, அதர் சாங்ஸும் ஆவரேஜாக இருக்குது. ஹீரோ அவர் கொஞ்சம் ஒரு ஆக்டிங் ஆக்வர்டாக இருக்குங்க எனக்கு. அந்த பையன் அவனோட பெஸ்ட்டு போட்டிருக்கான், ஆனாலும் வேறு ஹீரோ பண்ணியிருந்தா பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. காமெடி அங்கங்கே ஒர்க் ஆகிருக்குது, கிளைமேக்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இப்போ மைனஸ் பார்ப்போம். பழைய ஸ்டோரிங்க, என்ன எல்லாத்துலேயும் ஹீரோ ஹீரோயினை தேடி போவார், இல்லை ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவங்க பழைய காதலர்களை தேடி போகிறாங்க. சொல்லாமல் விட்ட ஒன் சைட் லவ்வை அவங்க கையில் போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு போகிறாங்க. இவ்வளோ தான் ஸ்டோரி. இந்த படத்தோட மெயின் கோரே லவ் தாங்க, லவ் அண்ட் எமோஷன்ஸ். அது எனக்கு என்னமோ கனெக்டே ஆகலை. அவன் 96 சொன்னானுங்க, அதில் ஒர்க் ஆவாங்க 96. அந்த லவ் அண்ட் எமோஷன் நம்மளுக்குள்ளே போகும். இதில் தான் அந்த மாதிரி எதுவுமே டேரக்டர் நம்மளுக்கு பண்ணவே இல்லை. இந்த டேரக்டர்லாம் ஹீரோ ஆவதை பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் டேரக்ட் பண்ண தான்டா வந்தீங்க, அதை பண்ணுங்கடா. ஹீரோவாக நடிக்க வந்தவன் ஹீரோ ஆகிறானா சரி, ஏன்டா? சரி, ஓவரால் இந்த 10க்கு என்னோடய ரேட்டிங் 10க்கு 5.5. சீன் ஆன் another வீடியோ.